என் இனிய தமிழ் மக்களுக்கு என் முதற்கண் வணக்கம். என் குருநாதர் வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நல்ல ஆசியுடன் இன்று ஒரு சில பாடல்களை திருமந்திரத்திலிருந்து எடுத்து அதற்கு விளக்கம் கொடுக்கலாம் என்றிருக்கிறேன். இன்றைக்கு நம்ம உடலை பற்றி பார்ப்போம். நாடிகள் எத்தனை, அது எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பற்றி. நம்ம உடம்புல 72,000 நாடிகள் இருக்கிறதாக அந்த காலத்து சித்தர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. மருத்துவ ரீதியாக 72,000 நாடியை நம்ம பார்க்க முடியாது. இந்த நாடினா என்னன்னா, அதாவது உடம்புல இருக்கிற சக்தியை, வைட்டல் எனர்ஜி இல்லைன்னா பிராணிக் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து செல்கிற ஒரு சேனல் மாதிரி. இட் கேரிஸ் த வைட்டல் எனர்ஜி ஆர் பிராணிக் கரண்ட்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். அந்த மாதிரி தான் அந்த நாடிகள்லாம் செயல்படுது. 72,000 நாடிகள். அதில் முக்கியமாக 14 நாடிகள் கருதப்படுகிறது. அந்த 14 நாடிகளை பற்றி அது பேரை மட்டும் சொல்லிட்டு, அதில் 3 நாடி மட்டும் முக்கியமாக நம்ம உடம்புல எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். சுழுமுனை நாடி, இடநாடி, பிங்கள நாடி, வஜ்ர நாடி, பிரம்ம நாடி, சித்திர நாடி, காந்தாரி நாடி, ஹஸ்த ஜீவ நாடி, குஹு நாடி, சரஸ்வதி நாடி, புஷ நாடி, சங்கினி நாடி, பயஸ்வினி, வாருணி, வருணி, அலம்புஷா, விஸ்வதாரா, யசாஸ்வினி. இந்த மாதிரி ஒரு 14 நாடிகள். இதில் சுழுமுனை அந்த நாடி ரொம்ப முக்கியம். அது எப்படின்னா, எங்கே இருக்குதுன்னா, நம்ம முதுகந்தண்டு இருக்குது. அந்த முதுகந்தண்டில் அதுக்குள்ளே ஒரு நரம்பு கொத்து போகுது. அந்த கொத்து எல்லாம் சேர்த்து தான், அதாவது ஒரு நரம்பு கொத்து சேர்த்து, அதுதான் சுழுமுனை நாடி. அது முதுகந்தண்டு எங்கே கீழே எங்கே முடியுதோ அதிலிருந்து மேலே கழுத்து வரையிலும் போய் அப்புறம் முகுளத்தில் போய் முடியும். ஆனால் அதில் இந்த அந்த தண்டில் பார்த்தா டிஸ்க் மாதிரி இருக்கும். அதுக்கு இடையில தான் அந்த நரம்பு கொத்து போகும். அது மொத்தமாக சேர்த்து சுழுமுனை நாடி. அதற்கு இடது பக்கம் ஒரு நாடி போகும். அது என்ன ஆகுன்னா, ஒரே நேராக போகாமல் வளைஞ்சு போகும். அது இடநாடி. அது பக்கம் வலது பக்கத்தில் போகிற நாடிக்கு பேர் பிங்கள நாடி. அதுவும் ஒரு வேவ் ஃபார்ம் மாதிரி தான் போகும். இந்த இடநாடியும் பிங்கள நாடியும் என்ன ஆகுன்னா, சில இடத்துல பக்கத்தில் வரும். சுழுமுனை நாடி பக்கத்தில் வரும், அப்புறம் விலகி போகும். எங்கெங்கெல்லாம் பக்கத்தில் வருதோ அந்த இடம்தான் சக்கரன்னு சொல்கிறாங்க. அதாவது ஆரம்பத்தில் மூலாதாரத்துலேருந்து ஆரம்பிக்கும் பொழுது அங்கே சேர்ந்து இருக்க மாதிரி இருக்கும். 3 பக்கத்தில் இருக்கும்.
அப்புறம் இடநாடியும் பிங்கல நாடியும் கொஞ்சம் பிரிஞ்சு போகும். நான் அந்த படத்தை இதில் போட்டிருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள். இது மாதிரி ஒவ்வொரு சக்கரத்துலேயே, அதாவது மூலாதாரத்தை ஆரம்பித்து சுவாதிஷ்டானத்தில் அங்கே வந்து மூன்றும் பக்கத்தில் வரும், நெருக்கமாக வரும். அப்புறம் மணிப்புரகம், அப்புறம் அநாகதம், அப்புறம் விசுத்தி தொண்டை, அப்புறம் 3 நாடியும் சேர்ந்து கடைசியில் சுழுமுனையில் போய், அதாவது நெத்தி புருவத்தில் போய் முடிஞ்சிடும். அது 3 அங்கே சேர்றதுனால அதுக்கு தான் திரிசங்கமம் அப்படி சொல்லுவாங்க. இந்த சரஸ்வதி, யமுனா, கங்கா 3ம் சேருது இல்லையா அலகாபாத்தில். சரஸ்வதிங்கிற ஒரு நதி அந்த காலத்தில் இருந்தது போல தெரியுது. அது காலப்போக்கில் அழிஞ்சு போடிச்சோ என்னமோ தெரியல. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அது பூமியிலேருந்து வந்துட்டுருக்குது, கீழேருந்து வெர்டிக்கலாக இன்னும் வந்துட்டுருக்குது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் யாருக்கும் தெரியாது. ஆக இந்த 3 சேரக்கூடிய இடம் தான் சங்கமம். அதே மாதிரி ஆஞ்ஞா சக்கரங்கிறது இந்த 3 நாடிகளும் முடிகிற இடம் தான் ஆஞ்ஞா சக்கரம். அதுக்கு பிறகு வந்து சகசரத்தலம், அங்கே இந்த 3 நாடிகளும் போகிறது கிடையாது. அதை இணைக்கக்கூடியது வந்து இந்த பின்புறம் வந்து பின் மூளையிலிருந்து ஒரு கோடு தலை உச்சந்தலைவிலையே அது கிடைக்குது. ஏன்னா சக்தி மேலே போகும்போது அப்படி தான் போகுது மேலே. அது உணர்ந்தவங்களுக்கு தெரியும். இப்போது இந்த நாடிகளை வைத்து இவர் எப்படி நடராஜ பெருமான் எப்படி ஆடுறாரு அப்படிங்கிற பற்றி இப்போ நான் அடுத்து சொல்ல போகிறேன். அதுக்குள்ளே ஒரு பாடல் எடுத்து அந்த திருக்கூத்து தரிசனங்கிற தலைப்பில் உள்ள ஒரு பாடல் எடுத்து இந்த இடத்துக்கு பொருந்தி வர மாதிரி ஒரு பாடல் எடுத்து அதற்கு விளக்கம் கொடுக்க போகிறேன். இல்லை கவனிங்க. அந்த பாடல் எப்படின்னா, ஆண் நத்தியாடி பின்னவ கூத்தாடி காணத்தி ஆடி கருத்தில் தரித்தாடி மூன சுழுனையில் ஆடி முடிவில்லா நாணத்துள் ஆடி முடித்தான் என் நாதனே. ஓகே, இப்போது இதை பிரித்து பார்ப்போம். இதை பிரித்து பார்த்தா தான் கொஞ்சம் நல்லா விளங்கும். ஒரு பாடலை சொல்கிறாரு, பதி பசு பாசம் எனப்பகர் மூன்றினில். இங்கே வந்து பதி என்றால் இறைவன் சிவபெருமான், பசு என்றால் நம்மளை போல சீவர்கள், பாசம் நமக்குள்ள இருக்கிற பாசம். அந்த அர்த்தம், அந்த பாடல் என்ன அர்த்தம்னா, பதி பசு பாசம் எனப்பகர் மூன்றினில் பதியினை போல் பசு பாசம் அனாதி. அந்த மூன்றையும் எடுத்துக்கிட்டு அதில் பதியாகிய சிவபெருமான் முடிவில்லாது, முடிவும் கிடையாது, இறுதியும் கிடையாது. அதாவது முதலும் கிடையாது, முடிவும் தெரியாது. அதனால தான் சிவபெருமான அனாத பய அப்படிம்பாங்க. அதாவது இந்த பேர் என்ன, தச்சன் வந்து கண்ணாமனா திட்டுவ போதெல்லாம் இதையும் சேர்த்துக்குவான். அவன் ஒரு அனாத பையன், அவனுக்கு போய் என் பொண்ணை எப்படி கொடுக்க முடியும், தாக்ஷாயணி எப்படி கொடுப்பேன், அவன் வந்து சாம்பலை பூசிக்கிட்டு தெருவில் அலையிறவன், சுடுகாட்டில் வந்து எப்போ பார்த்தா சுற்றிட்டுருப்பான்.
அவனுக்கு போய் என் பொண்ணை கொடுக்க முடியுமா என்ன? அவனுக்கு அப்பா யார், அம்மா யார், என்ன குணம், என்ன எந்த ஊர், இது மாதிரிலாம் பேசிக்கிட்டே போவான். அந்த மாதிரி அனாதை அப்படிம்பான். அவ்வளோ தூரம் கேவலமாக சிவபெருமானை திட்டி கிடப்பான். என்னைக்கா அந்த சிவபெருமான் அனாதி. அதே போல் நாமளும் அனாதை தான், சீவர்களும் அனாதி அப்படிங்கிறது தான். பதி பசுப்பாசம் எனப்பகர் மூன்றினில் பதியினை போல் பசுப்பாசமும் அனாதி. ஏன்னா நம்ம மாயினால் உட்பட்டு நம்ம ஏதோ நல்லா வாழ்ந்துருக்கோமா தெரியுது. கடைசியில் போகும்போது என்ன கொண்டு போகிறோம்? ஒன்றும் கொண்டு போகல, அனாதே தான் போகிறோம். நம்ம போகும்போது யாரும் கூட வர்றதில்ல. காதற்ற ஊசியும் வாராதுக்கான் கடைவழிக்கே அப்படின்னு யார் பாடினா? பட்டினத்தார பாடினார். அந்த இது கரெக்டாக பொருந்தி வருதே இல்லையா அந்த இடத்துக்கு? உற்றார் வருவாரா, யாரும் வரமாட்டாங்க. என்ன அந்த மாதிரி கடைசி காலத்தில் நாமளும் அனாதை தான். அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த ஒரு காலகட்டத்தில் இறக்கு முன்னாடியாவது ஏதாவது ஒரு இதாக பயிற்சி பண்ணி இறைவனை கண்டு கொள்ள வேண்டும் என்ற ஒரு முயற்சியிலையாவது இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு பாடுபடணும் அப்படிங்கிறது. அந்த பாடுபடுறதுக்கு அதுக்கு தடங்களாக இருக்கிறது பாசம். அந்த பாசம் இந்த பசுவோட ஒட்டிகிட்ருக்க வரலும் அந்த ஆன்மீக வாழ்க்கையில் நம்ம உள்ளே போகவே முடியாது. அப்படி போனால் கூட இடைஞ்சல் வந்துகிட்டே இருக்கும். என்ன அதை பற்றி தான் அந்த பாடல். பதி பசு பாசம் எனப்பகர் மூன்றினில் பதியினை போல் பசு பாசம் அனாதி. பதியினை சென்றணுகா பசுபாசம். பதியினை சென்றணுகா பசு பாசம். என்ன இந்த பாசத்தினால பதி இல்லை பாசத்தினால இந்த பசு பதியை சென்று அடைய முடியாது. அது பிடிச்சி இழுத்துட்டே இருக்கும். இவர் இந்த பக்கம் இழுப்பார், பாசம் இந்த பக்கம் பிடிச்சி இழுக்கும். ரெண்டு கடையில் பிடிச்சி மாட்டிகிட்டு இருப்போம். ஒரு வைராகியத்தை வைத்துக்கிட்டு நம்ம முன்னேறணும். வழுதலை வித்திட பாகன் முளைத்தது அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. அந்த வைராகியங்கிறது தான். வழுதலை வித்திட பாகன் முளைத்தது அப்படின்னு என்ன அர்த்தம்னா, கத்திரிக்காய் விதை விதைச்சேன், ஆனால் பாகற்காய் முளைத்தது அப்படிங்கிற பாட்டு. எப்படின்னா பாகற்காய் கசக்கும் இல்லையா? என்ன நான் முயற்சி எடுத்தேன், ஆனால் அந்த கசப்பான ஒன்று தடங்கள் பண்ணிச்சு. அந்த கசப்பு என்னன்னா வைராகியம். அந்த வைராகியம் வந்தது. ஏன்னா வைராகிங்கிறது என்ன? ஒரு ஸ்ட்ராங் வில் பவர். அதை நம்ம கையில் அதை வச்சு நம்ம கொண்டாடுனா அதுக்கு ஒரு தனி இது வேணும் இல்லையா, திறமை வேணும் இல்லையா? அதுக்கு தான் பாகற்காய் கசப்பாக இருக்கும் இல்லையா, அது வந்தது. நான் முயற்சி எடுத்தேன், அப்புறம் வைராகியம் வந்தது. அதனால் என்னென்னா புழுதியை தோண்டினேன் பூசணி பூத்தது அப்படின்னு அடுத்த வரி. புழுதியை தோண்டினேன் பூசணி பூத்தது. பூசணி கொடியில் நல்ல ஒரு மஞ்சள் கலர் பூ இருக்கும், நல்லா அழகாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு கலர் பூத்துது. இந்த மாதிரி வைராகியமான ஒரு மன உணர்வோட வைராகியத்தோட ஆன்மீகத்தை நோக்கி போனோம்னா முடிவு பூசணி மலர் போல் ஒரு நல்ல நன்மை பயக்குங்கிறது தான். அந்த மாதிரி வைராகியம், அந்த வைராகியத்தை வைத்து தான் இந்த பாசத்தை பிரிக்கணும்.
அந்த பிரிச்சுட்டா பசு வந்து பதியோடு சேர்ந்துடும். அதுதான் கடைசி வரியில் சொல்கிறார். பதியினை போல் பசு பாசம் அனாதி, பதியினை சென்றணுகா பசு பாசம், பதியினை அணுகிர் பசு பாசம் நில்லாவே. அப்படி அந்த வைராகியத்தோடு நாம் எப்படியாவது முயற்சி பண்ணி இந்த பசுவை பதியோடு இணைச்சிட்டோம்னா பாசம் வந்து இருக்கடெல்லாம் ஒழிடும் அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி இந்த பாடல் இதுக்கு தான் பதிங்கிற சொல்கிறேன்ல, அந்த பதி தான் இந்த பாடலில் வருது. அதாவது ஆண் நத்தியாடி, நம்ம சீவர்களாகிய பசு, ஓகே, நமக்குள்ள நம்மளுடைய இக்னோரன்ஸ் என்ன என்று சொல்லக்கூடியது அதை போக்குறதுக்காக நம்மக்கிட்ட ஆடுறார், நம்ம மனதிலிருந்து ஆடுறார். அதாவது சீவர்களாகிய பசுக்களின் அறியாமையை போக்க ஆடி விரும்பி ஆடுகிறார். அதுதான் அந்த முதல்ல இருக்கிற வரியில் உள்ள ஆண் நத்தியாடி அப்படிங்கிறது. அப்படி ஆடும் பொழுது நமக்குள்ள அந்த அறியாமை போக போக என்னன்னா 9 வகையான நடனம் அப்படி புரிகிறார். அது நமக்கு தெரியும். 9 வகை. அதான் அடுத்த அந்த முதல் வரியிலே அடுத்த என்னன்னா பின்னவை கூத்தாடி. அது எப்படின்னா பின்னவ கூத்தாடினா பின் நவ கூத்தாடி. அதாவது பின் என்ன, அந்த அறியாமை போன பிறகு நவ கூத்தாடி 9 வகையான கூத்து பண்ணுறார். அந்த 9 வகையான கூத்து என்ன அதை பார்ப்போம். அந்த 9 வகையான கூத்தில் 3ஆக பிரிக்கணும். அதாவது உருவமாக இருந்து 4 கூத்தும். இப்போ உருவம்னா என்னன்னா நடராஜ பெருமான் இல்லையா, நடராஜ பெருமான் ஆடுறாரு. அவர் பல கூத்து ஆடுறாருன்னு முன்னாடி ஒரு பாடல் சொல்லியிருக்கேன். சுந்தர கூத்து, பொற்பதி கூத்து, ஆனந்த கூத்து, பொற்றிலை கூத்து, அற்புத இப்படிலாம் பல நடனம் ஆடுறார் இல்லையா. அந்த மாதிரி ஒரு 4 நடனம் உருவ வழிபாடிலிருந்து ஆடுறாரு. அடுத்தது அருவம் உருவத்திலிருந்து அருவமாக இருந்து 4 ஆடுறாரு. அருவங்கிறது கண்ணுக்கு புலப்படாது, ஒளி வடிவமானது. அந்த மாதிரி இருந்து 4 விதமான நடனம் ஆடுறாரு. அப்புறம் உருவமாக இருந்து ஒரு ஆட்டம் ஆடுறாரு. அந்த உருவமாக இருக்கிறது தான் சிவலிங்கம். ஆக மொத்தம் 9 வகையான நடனம் ஆடுறாரு. அதுதான் நவக்கூத்தாடி என்று சொல்லப்படுகிறது. அப்புறம் என்ன, அடுத்த வரி கான் நத்தியாடி. கான்னா காடு. இந்த அறியாமையாகிய அஞ்ஞானமாகிய காட்டில் என்ன, அதாவது சீவர்களிடம் நமக்குள்ளே என்ன இருக்குது, அறியாமையாகிய காடு. இங்கே வந்து அறியாமைங்கிறது காடு. அந்த அறியாமையாக ஒரு காடு இருக்குது, அதை போக்குறதுக்கு ஆடுறார். இது வந்து முன்னாடியே போடணும். அதாவது ஆண் நத்தியாடின்னு போட்டுட்டு அதுக்கடுத்து இதையும் சேர்த்து போடணும். ஆண் நத்தியாடி, அப்புறம் கான் நத்தியாடி, பின் நவக்கூத்தாடி. இப்படி போட்டால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா 2 இடத்துலையும் வந்து இந்த அறியாமை வருது, அதுக்காக தான் சொல்கிறேன். கான் நத்தியாடினா நம்ம அறியாமையாக காட்டில் ஆடுறார், வேற ஒன்றும் இல்லை. கான் நத்தியாடி கருத்தில் தரித்து ஆடி.
சீவர்களுடைய கருத்தில் பொருந்தியாடி, அவர்களுடைய எண்ணத்தில் பொருந்தியாடி, அந்த மாதிரி. என்ன இது ரொம்ப சுலபமாக புரியுது இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஆடிக்கிட்டு போகும்பொழுது அடுத்தது என்ன ஆனால் சுழுமுனையில் ஆடுறார். அதுதான் முன்னாடியே நான் நாடியை பற்றி சொன்னேன். அதாவது நம்மளுடைய எண்ணத்தில் ஆடுறாரு. அப்புறம் மூண சுழுனையில் ஆடி, சுழுனையில் ஆடி. சுழுனைங்கிறது என்ன? சுழுமுனை நாடி. இந்த முதுகுந்தண்டில் இருக்கு இல்லையா, அந்த முதுகுந்தண்டில் இருக்கிற இடத்துல முதுகுந்தண்டில் எந்த இடத்துல ஆடுறாரு? சக்கரத்தில் தான் ஆடுறாரு. அதாவது இந்த 3 நாடியும், இடநாடியும் பிங்கள நாடியும் இந்த சுழுமுனை நாடியும் சேர்ற இடத்துல. அந்த மாதிரி எங்கெங்கே சேருது? மூலாதாரம் அங்கே தான் ஆரம்பிக்குது. அப்புறம் சுவாதிஷ்டானம், அப்புறம் மணிப்புரகம், அநாகதம், விசுத்தி, இந்த மாதிரி இடத்துல சக்கரத்தில் அங்கெல்லாம் ஆடுறாரு. அப்படி ஆடுனா என்ன ஆகும்? என்ன நமக்குள்ள இருக்க அறியாமையே போயிட்டே இருக்கும். அந்த ஆனந்தம், பேரானந்தம் வரும். அப்படிங்கிறது தான் சுழுனையில் ஆடி. ஓகே, இந்த சுழுனையெல்லாம் எங்கெங்கே சேருதோ அதெல்லாம் பேர் சக்கரம். அப்புறம் என்ன? முடிவில்லா. அதனால் என்னென்னா இப்படி ஆடுறதுனால முடிவில்லா ஞானத்துள் ஆடி. அப்படி ஆடும்போது என்ன? நமக்கு ஞானம் வருது, சிவானந்த ஞானம் வருது, சிவானந்தம். அதில் அவர் ஆடுறார். அது மாதிரி இந்த மாதிரி சிவானந்தம் உண்டாகும் ஏற்படும்படியாக ஆடுறார். He dances in endless blessings. என்ன அப்படி ஆடுறாரு. மூண சுழுனையில் ஆடி, முடிவில்லா ஞானத்துள் ஆடி, முடித்தான் என் நாதனே. அப்படி ஆடி அவருடைய சிவபெருமானுடைய அவருடைய நடனத்தை முடித்தாரு. அப்படி என் நாதனே அப்படின்னு அவர் திருமூலர் பாடுறார். இப்போது இந்த பாட்டிலிருந்து என்ன தெரியுதுன்னா, இப்போ இந்த இதுக்கு போங்க. இப்போது இதுதான் இந்த முயலகனுக்கு நான் உதாரணத்துக்கு எடுத்தேன் இந்த பாட்டை. இது இப்போ நம்ம தியானம் பண்ண பொழுது, இந்த குண்டலினி பயிற்சி பண்ண பொழுது, இந்த சக்தியானது மேலே போகும்பொழுது ஒவ்வொரு சக்கரத்துலேயும் அவர் சிவனோட சேர்ந்து ஆடி கடைசியில் சகசத்தத்தில் 2 பேரும் பேரானந்த திளைக்கக்கூடிய அளவுக்கு அவங்க ஆடுவாங்க அப்படிங்கிறது. இந்த மாதிரி ஒவ்வொரு சக்கரத்தில் ஆடுறபோது அந்த மாதிரி ஆடும்பொழுது நம்மளுடைய அறியாமையிலே போய் பேரானந்தம் உண்டாகும் அப்படிங்கிறது தான். அந்த படத்தில் அந்த சிலையில் இருக்கிற இதை பார்த்தீங்கன்னா, இந்த கீழே ஒரு முயலன் படுத்திருக்கான்ல, அந்த முயலன் மொத்தத்தில் 3 ஆணவம், மாயை, கண்மம் என்ற 3 மலங்களை மொத்தமாக உருவம் கொண்ட ஒரு அரக்க குணம் படைத்த ஒரு உருவம். அந்த உருவத்தில் அவர் நல்லா பாருங்க, அந்த முதுகந்தண்டில் தான் அவர் காலை வச்சு ஆடுவார். அப்படி ஆடும் பொழுது அவனுடைய மலங்கள்லாம் போய் கடைசியில் என்ன ஆகுது? அவன் சிரித்த முகமாக இருப்பான். அந்த மாதிரி அந்த படத்தில் பார்க்கலாம். எந்த நீ கேலண்டரில் பார்த்தாலும் சரி, இல்லை நீ சிலையில் பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும். அப்படி முகத்தை குப்புறப்படுத்திருப்பான். ஆனால் அவன் தலையை தூக்கி அவரையே பார்ப்பான். அதில் ஒரு புன்சிரிப்பு இருக்கும் அவனுடைய முகத்தில். அது மாதிரி ஆடிட்டு இருக்கும் பொழுது அதான் களிம்பருத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி. அப்படி இருக்கும்போது என்ன? என்னுடைய களிம்பு மலக்குற்றங்கள், முயலகன் போன்ற மலக்குற்றங்கள், 3 குற்றங்கள், அதுதான் சிவபெருமான் இது மாதிரி முகுந்தனில் ஆடி இந்த போக்குனார். அப்படி களிம்பருத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி, களிம்பருத்தான் அருட்கண் விழிப்பித்து. ஓகே,
அறிவான கண்ணை கொடுத்தார், அறிவு கண்ணை கொடுத்தாரு. அப்படி கொடுத்துட்டு என்ன ஆகும்? களிம்பு அணுகாத கதிரொளி காட்டி புதுசாக களிம்பு உள்ளே வராதான். ஓகே, அருட்கண் அதாவது நெற்றிக்கண் திறந்துச்சுன்னா அப்புறம் புது குற்றங்கள் உள்ளே வராது. களிம்பு அணுகாத கதிரொளி காட்டி அப்படி காட்டிட்டாருன்னு என்ன ஆகும்? பளிங்கீர் பவளம் பதித்தான் பதியே. பளிங்கு கல் இருக்குதே அதுவே பளபளப்பாக இருக்கும். அதில் ஒரு பவளம் எப்படி இருக்குன்னா சிவப்பு கலர் இருக்கும். அதை பொறுத்துன்னு வச்சுக்கோ, அதை பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கும். எதுக்கு இந்த பவளத்தை அந்த இடத்துல போட்டால் தெரியுங்களா? பவளம் இப்போ மாணிக்கக்கல் மாதிரி பவளமும் சிவப்பு கல். அதாவது இறைவனுடைய அதாவது சிவபெருமனுடைய நிறம் வந்து சிவப்பு நிறம். அந்த சிவப்பு நிறம் வந்து அதை குறிக்க தான் அதாவது பளிங்கீர் பவளம் பதித்தான் பதியே. அதாவது அந்த பளிங்கிர்னா ஒரு இல்லாட்டா பச்சை நிறம் உள்ள பளிங்கு கல்லுன்னு வச்சுங்களேன். அதுக்குள்ளே அதில் வந்து ஒரு பவளத்தை பதிச்சா அப்படி இருக்கும். இது வந்து எப்படின்னா மாணிக்கத்துள்ளே மரகத ஜோதியான்னு முன்னாடி ஒரு பாட்டு சொல்லியிருக்கேன். அது வந்து மாணிக்கத்துள்ளே மரகத ஜோதியான சிவப்பு கல்லில் பச்சைக்கல்லை பொறுத்துற மாதிரி. இந்த இடத்துல வந்து பச்சைக்கல்லுக்குள்ள சிவப்பு கல்லை பொறுத்துற மாதிரி. அதாவது சக்திக்குள் சிவன் அடக்கம் அப்படிங்கிறது. அங்கே வந்து சிவனுக்குள் சக்தி அடக்கம், ரெண்டும் ஒன்று தான். ரெண்டுக்கும் சமபாதி கொடுத்தனால சமயத்துக்கு தகுந்த மாதிரி பொருத்தி சொல்லிக்கணும். என்ன வானத்தில் வந்து எப்போவுமே நீல நிற கலரில் இருக்கும் இல்லையா வானம். அதில் இந்த சிவப்பு நிற கலர் உள்ள நட்சத்திரம் வரும். சிவப்பு நிறத்தில் இருக்கிற நட்சத்திரம் என்ன தெரியுமா? பீட்டல் ஜூஸ் சொல்லுவாங்க. இந்த ஒராயன் கான்ஸ்டலேஷனில் அதுதான் நல்லா சிகப்பாக ஒரு நட்சத்திரம் இருக்கும். அதுக்கு பேர் அந்த நட்சத்திரத்துக்கு தமிழில் என்ன சொல்லுவாங்க? திருவாதிரை நட்சத்திரம் சொல்லுவாங்க. அந்த திருவாதிரை நட்சத்திரம் தான் என்னன்னா அந்த மார்கழி மாதம் ஒரு 6 மணி 7 மணிக்கெலாம் வந்துடும். என்ன அதை வரும்பொழுது இப்போது அது வந்து அதுதான் இருக்கிறதுலையே பெரிய நட்சத்திரம் இப்போ இருக்கிறதுல. அந்த நட்சத்திரம் வந்து இந்த சிவப்பு கலரில் வரும்பொழுது நீல நில கலராக இருக்கக்கூடிய அந்த வானத்தில் பளிச்சு நல்லா தெரியும். அப்போது சக்திக்குள் சிவன் அடங்கி இருக்கிற மாதிரி தெரியும் இல்லையா? இதை மாதிரி கண்டு தான் அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் அந்த மார்கழி மாதம் பௌர்ணமி நாள், பௌர்ணமி அன்று, பௌர்ணமி தான் அன்னைக்கு சித்திரையா அன்று இந்த என்ன சொல்கிறாங்க ஒரு விழா கொண்டாடுறாங்களே, அதுக்கு பேர் என்னன்னா ஆரூடார் தரிசனம் என்று ஒரு விழா கொண்டாடுறாங்களே. அது வேறு ஒன்றும் இல்லை, இதாங்க. அதனால தான் ராத்திரி பூரா முடிச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த மாதத்தில் மட்டும் அந்த நட்சத்திரத்தை இந்த கிழக்கு உதயமாவது பாருங்கள், அதிலிருந்து மேற்க மறையிறவர்களும் அந்த ஒரு மாதத்தை நல்லா தெரியும். அதுலேயும் தெரியும், ஜனவரியில் நல்லா தெரியும். அதுக்காக தான் ஆருடா தரிசனமும் அப்புறம் அந்த மகர சங்கராந்தின்னு சொல்லிட்டு இதில் ஜனவரி 15th 14th கொண்டாடுறாங்களே சபரிமலையில், அதுவும் இதே தான். அதே நட்சத்திரம் தான் அங்கே பார்க்குறாங்க. ஆருடா தரிசனம், ஆருத்ரா தரிசனம். அந்த ஆருத்ரா தரிசனங்கிறது ஆருத்ராங்கிறது திருவாதிரை நட்சத்திரம். அதுதான் பீட்டர் ஜோஸ். அது வந்து ஒராயன் கான்ஸ்டலேஷனாக இருக்குது. நான் ஒரு தடவை இன்னொரு தடவை வந்து அந்த கான்ஸ்டலேஷனில் படம் போட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக அதை பற்றி விளக்குறேன். இந்த பேச்சில் வந்து அதை பேச போகிறதில்ல. போன பேச்சில் வந்து கார்த்திகை நட்சத்திர குரூப் எடுத்து படம் போட்டிருந்தேன் இல்லையா? அதே போல் கான்ஸ்டலேஷன் ஒராயன் கான்ஸ்டலேஷன் படமும் நான் என்னுடைய கேமராவில் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு நெபுலா இருக்குது, அதுக்கு பேர் ஒராயன் நெபுலா. ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுவும் சேர்ந்து நீங்கள் பார்க்கலாம். இல்லைனா இன்டர்நெட்லேயும் போய் கண்டுபிடிச்சிங்கன்னா பார்க்க முடியும். M42 அப்படின்னு போட்டிங்கன்னா அதான் ஒராயன் நெபுலா. அந்த கான்ஸ்டலேஷனில் அது ஒரு பிரைட் ஆப்ஜெக்ட். பைனாகுலர்ஸ்லேயே பார்க்கலாம் அதை. இன்றைக்கு இந்த பாட்டோட இன்றைக்கி வந்து இந்த 3 நாடிகளை பற்றியும்
பார்த்தோம். அப்படி அந்த 3 நாடிகள்லேயே சுழுமணி நாடியில் அந்த சக்கரங்கிற இடத்துலலாம் எப்படி சிவபெருமான் நடனம் ஆடி நம்மளுடைய அறியாமையை போக்குறாரு அப்படிங்கிறத பார்த்தோமோ. இத்துடன் இந்த பேச்சை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.